இன்றைக்கி நம்ம பால்வாடி சத்து மாவில் என்ன செய்ய போகிறோன்னா ஸ்வீட் லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது சத்து மாவு, ஜாக்ரி பவுடர், இது வந்து வேர்க்கடலை கொஞ்சம் கொரகொரப்பாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம். கப்புங்க. அந்த கப்பில் 2 கப்பு இன்றைக்கி நம்ம பால்வாடி ஸ்கூல் மாவு சத்து மாவு எடுத்துக்க போகிறோம். ரெண்டு கப் எடுத்துக்கிறோம். 2வது கப் எடுத்தாச்சு. இப்போ கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். லோ ஃப்ளேம் வச்சு நிறைய நேரம் வறுக்கணுங்க. வறுத்தா தான் அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போகும் லைட்டாக. சத்து மாவு எப்பவுமே வாசனை தான் இருக்கும், பட் வறுத்தோன்னு நல்லா கொஞ்சம் அழகாக இருக்கும் அந்த ஸ்மெல்லு. நிறைய குழந்தைங்க சத்து மாவு சாப்பிடவே மாட்டாங்க, ஆனால் ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. இதில் பொட்டுக்கடலை வேர்க்கடலை எல்லாம் சேர்க்கறனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லாயிருக்கும் லட்டு. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும். அடி பிடிக்காம நல்லா அழகாக வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா வறுத்து இந்த கொரகொரப்பை விட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். வேர்க்கடலை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வறுக்கணும். வறுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா வறுத்துக்கணும். அதில் போட்டிருக்கிற அந்த ஜாக்ரி வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகணும். சூடு போட்டப்போ தான் மெல்ட் ஆகும். நல்லா வறுபட்டு வந்துடும். அடி பிடிக்காம நேரம் கலையாட்டு இருக்கணும். ஆனால் நம்ம ஜாக்ரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை, அடி பிடிக்கும். இல்லை லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா வறுபடணும். அப்போ தான் கொஞ்சம் அந்த ஜாக்ரி பவுடர் வந்து மெல்ட் ஆகும். அப்படி ஒன்றோடு ஒன்று சேராமல் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு உண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரும். ஸோ நம்மளுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா அப்படியே தெளித்து நல்லா வறுபட்டு உண்டு பிடிக்கிற அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உருண்டை பிடிச்சி நீ ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. நல்லா ஆற வச்சு ஸ்டோர் பண்ணணும்.
அடி பிடிக்காம நல்லா கலருங்க. கலரிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. அப்படியே அந்த ஜாக்கரி பவுடர் நல்லா மெல்ட் ஆகி வரும். தண்ணி வேணால் தெளிச்சிக்கலாம். எனக்கு தெளிக்கணும், ஏன்னா தேவைப்படுது தண்ணி. அந்த உருண்டை செய்கிறதுக்கான பதம் வந்துகிட்டே இருக்குது. கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. இனி நம்ம உருண்டை பிடிச்சி ஆற போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வேர்க்கடலைலாம் போட்டிருக்கோம்.